வாக்குரிமை அளிப்பதற்காக தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆவணம். அதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் மறுத்து விட்டார்கள். அதே போல ஆதார் கார்டு, அது இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது என்கிற நிலைமையில் அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டு, ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஆவணங்கள் எளிதாக கிடைக்காது, கிடைப்பது ரொம்ப சிரமமாக இருக்கும், அந்த ஆவணங்களை எல்லாம் நீ எடுத்துட்டு வா என்று சொல்லி அந்த ஆவணங்களை ஒப்படைக்க முடியாமல் தவித்த கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை திடீரென்று நீக்கம் செய்தார்கள். அப்படி நீக்கம் செய்த பொழுது அவர்கள் சொன்ன காரணம் 22 லட்சம் பேர் இறந்து போய்விட்டார்கள், 35 லட்சம் பேர் இந்த ஊரை விட்டு வேறொரு மாநிலத்திற்கு வேறொரு ஊருக்கு சென்று விட்டார்கள், 1.5 லட்சம் பேர் இந்த பதிவு இந்த சீட்டை எங்களுக்கு தரவே இல்லை, ஒப்படைக்கவே இல்லை, பதிவு பூர்த்தி செய்ய தரவே இல்லை, 7 லட்சம் பேர் 2 இடங்களில் வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள் என்கிற காரணத்தை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அதுல பல கோல்மால்கள், பல தில்லுமுள்ளுகள் தொடர்ந்து நடந்தது. இறந்தவர்களை உயிரோடு இருப்பவர்களாகவும் உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களாகவும் அதுல இடம்பெற செய்திருந்தார்கள். பல பெயர்களில் அப்பாவுடைய பெயர் ABCD, மகனுடைய பெயர் XYZ இதெல்லாம் எழுதி இறந்தவுடைய வீடுகளில் 500 வாக்குகள், 800 வாக்குகள், 300 வாக்குகள் என்று ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகளை நடத்தி அம்பலப்பட்டிருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகிறது. சுப்ரீம் கோர்ட் காரணம் கேட்கிறது, 65 லட்சம் பேரை இப்படி திடீரென்று நீங்கள் நீக்கம் செய்திருக்கிறீர்களே, அவர்களை கொடுத்த விவரங்களை நீங்கள் தாருங்கள் என்று கேட்ட பொழுது அதை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் சொன்ன பதில் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட. அதே மாதிரி ஏன் நீக்கிறோம் என்பதற்கான காரணத்தையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இந்த நாட்டில் அரசாங்கம் சர்வாதிகாரத்தை செய்யவில்லை, அதனுடைய ஒரு பிரிவான எலெக்ஷன் கமிஷன் இப்பொழுது தேர்தல் கமிஷன் இப்பொழுது ஒரு சர்வாதிகார போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் கேட்கிற தகவல்களை தர முடியாது என்று மிக துணிச்சலாக அகம்பாவமாக இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். கடைசியில் ஆதார் கார்டை நீங்கள் அடையாள ஆவணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை குடியுரிமை சான்றாக பெற்றுக்கொள்ள முடியாது, வேணும்னா நாங்க சும்மா ஒரு ஓரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது கூட சரியாக முழுமையான முறையில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுல போலி வாக்காளர்களை, ஆவணங்கள் இல்லாத வாக்காளர்களை நீக்குவதற்கு பதிலாக இந்த அரசாங்கத்தை யார் எதிர்க்கிறார்களோ அல்லது அவர்கள் விரும்பக்கூடிய ஆட்சி வர வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களை கொண்டு வருவதற்கான எல்லா சதி செயல்களையும் ஒரு அரசியல் கட்சி செய்வதை விடவும் கீழ்த்தரமாக தேர்தல் கமிஷன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அதுல பல்வேறு வகையான உண்மைகள் தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகளை நம்முடைய தமிழ்நாட்டிலும் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல்ல ஆளுங்கட்சி ஆதரவு வேட்பாளர்களை தூக்குவது. அது யார் என்றால் சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள், இது மாதிரியான ஏழை எளிய மக்களை தூக்குவது. இரண்டாவது பிரச்சனை, வெளிமாநிலத்தவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு இங்கே வாக்குரிமையை தருவது. அப்படி பல குற்றச்சாட்டுகளை, பிரச்சனைகளை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் விமர்சனங்களாக வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதன் வழியாக இவர்களுக்கு பிடிக்காத மக்களுடைய வாக்குரிமையை மறுப்பது என்கிற ஒரு திட்டத்தை தவிர வேறு எந்த திட்டமும் இதற்கு இல்லை. இப்படி வாக்குரிமை மறுக்கப்படுகிற பொழுது எல்லா உரிமைகளையும் நாம் இழக்க நேரிடும், எல்லா உரிமைகளையும் இழக்க நேரிடும். வாக்குரிமை மறுக்கப்படுகிற பொழுது அது கடைசியில் எங்கே வந்து நிற்கும் என்றால் குடியுரிமை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். குடியுரிமை இழந்து விட்டால் நீங்க இந்த நாட்டுக்காரன் இல்ல, நீ பங்களாதேஷி, ஊடுருவல்காரன், நீ வேறொரு மண்ணில இருந்து இங்கே குடியிருக்க வந்தவர் என்றெல்லாம் சொல்லி இவர்கள் எந்த NRCயை, எந்த CAயை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த எல்லையை தொட்டுவிடும் விதமாக ஒரு பெரிய சதித்திட்டத்தை செய்கிறார்கள். இதுல பெரிய அளவில் பாதிக்கப்பட போவது முஸ்லிம் சமூகம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் தொடக்கத்திலே இருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, சிறுபான்மை மக்களுடைய வாக்கு எங்களுக்கு தேவையில்லை. மாநில வாரியாக அந்த கட்சிகளோடு யார் கூட்டணி சொல்கிறார்களோ அவர்கள் அந்த அச்சத்தை ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படுத்துவார்கள். எங்க ஊர்ல, எங்க தொகுதியில இவ்வளவு சிறுபான்மை வாக்கு இருக்கிறது, அவர்கள் இதுவரைக்கும் வாக்களித்துதான் நாங்கள் ஜெயித்து வந்தோம், இப்பொழுது மறுத்தால் எப்படி என்று கேட்கிற பொழுது சிறுபான்மை மக்களுடைய வாக்கு நமக்கு தேவையில்லை. இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தார்கள். நாமும் அது அசட்டையாக இருந்தோம். அதற்கு பின்னாலே என்னென்ன சதி செயல்கள் நடந்தது, எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் சதி திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்பதையெல்லாம் நமக்கு தெரியும். நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியில
என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபார்ம் கொண்டு வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு போட்டோ விட்டு ஒரு சைன் பண்ணி கையில கொடுத்தா போதும் அப்படின்ட்டு வெளியில பொதுவாக பேசுவார்கள். ஆனா அதுக்கு கீழே இருக்கிற கட்டங்களில் அவன் அடுத்தடுத்த ஒரு சில கேள்விகளை கேட்கறான். 2004 நீ இருந்தியா, 2002 நீ இருந்தியா, 2005 தான் பிறந்தியா, புதுசா நீ வாக்களிக்கிறியா, அவங்க அப்பா அம்மாவுடைய ஐடியா கொடு, அவர் ஐடியா கொடு, அவங்க இங்கதான் பிறந்தாங்கிறதுக்கான காரணத்தை கொடு, அவர்கள் இறந்திருந்தால் டெத் சர்டிபிகேட் கொடு, இருந்தா பர்த் சர்டிபிகேட் கொடு. எப்படி 50லயும் 60லயும் பிறந்தவங்களுக்கு எப்படி நாம் பர்த் சர்டிபிகேட்டை, பிறப்பு சான்றிதழை வாங்க முடியும்? அதற்கான என்ன திட்டங்கள், என்ன ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது? எதுவுமே இல்லை. வேண்டுமென்றே சிக்க வைப்பதற்காக இந்த செயல்களை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்காக எதிர்த்து போராடக்கூடிய அரசியல் கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இனி அடுத்து பேரணிகள், பெரிய மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. நடைபெற்றாலும் கூட அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவுரை, எல்லாரும் அவங்கவுங்க ஆவணங்களை சரியா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நாம் அசட்டையாக இருந்து விடக்கூடாது. குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த நேரத்தில் தெளிவாக சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆலோசனைகள் இருக்கிறது. முதல் விஷயம், முஸ்லிம் சமூகத்துடைய அச்சத்தை போக்குவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, சரியான ஆவணங்களை நாம் கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆவணங்களில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் அதை வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த எமுனேஷன் ஃபார்ம் இருக்கு பாருங்க, அதை சரியாக விவரம் தெரிந்த இடத்தில் கேட்டு அதை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலதிக விவரங்களுக்கு தேர்தல் கமிஷன் வெளியிடக்கூடிய அந்த முகவரிகள், வெப்சைட் முகவரிகள், நமக்கு தேவையான தகவல்களை, தொகுதி சம்பந்தப்பட்ட தகவல்களை தேர்வு செய்து அதை பூர்த்தி செய்ய வேண்டும். நான்காவதாக, இதை ஜனநாயக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எதிர்த்து போராட வேண்டும். அப்படி யார் நம்மால் முடியாவிட்டால் யார் எதிர்த்து போராடுகிறார்களோ அவரோடு நாம் இணைந்து நாம் அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். எப்பொழுது மாதிரி நம்ம மந்தமாக இருந்து விடக் கூடாது. எப்பவும் அவன் பார்த்துக்குவான், அந்த கட்சிக்காரன் பார்த்துக்குவான், அது அவன் வேலை, அவனுக்கு தானே ஓட்டு தேவை, அவன் தானே கூட்டணி வச்சிருக்கிறான் என்று நாம் இருந்து விடக்கூடாது. இது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், அங்க வயசானவங்க இருப்பாங்க, யாராவது ஒரே ஒரு டிக்கெட் தான் இருப்பாங்க, எழுத படிக்க தெரியாத மக்கள் இருப்பார்கள், உழைப்பாளிகள் இருப்பார்கள், அவங்க காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் தான் வருவாங்க. இது மாதிரியான மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். அதை நாம் எப்பொழுதும் கவனத்தில் செய்ய வேண்டும். அதே போல நாம சென்னையில வேலை பார்ப்போம், நம்முடைய தாயோ தந்தையோ யாராவது நம்முடைய கூட பிறந்த அக்காவோ எந்த ஆதரவும் இல்லாதவர்கள் நம்முடைய ஊர்கள்ல கிராமங்கள்ல இருப்பாங்க. அவங்கள நம்ம கைடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நாள் லீவ் எடுத்து சென்று அவர்களுக்கு அந்த பிஎல்ஓ அதிகாரிகள் அந்த ஃபார்மை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அங்கே அதை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை நாம் இங்கே இருந்து செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய வாப்பா, நம்முடைய உம்மா, அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், அது பழசோ புதுசோ எதுவாக இருந்தாலும் சரி, காலாவதியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாமும் சேகரித்து கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஏழாவதாக சதிகாருடைய சூழ்ச்சியில இருந்து தப்பிக்கும் விதமாக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் நம்ம எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுது ஆட்சியாளர்கள் மக்களை பற்றிய கவலையே இல்லாமல் அலட்சியமாக இருக்கிறார்களோ அதன் பிறகு அந்த பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். யா அல்லாஹ், நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது, வாழ்வுரிமை பறிக்கப்படுகிறது, நீதான் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய துஆ எப்பொழுதும் கவனத்திலே இருக்க வேண்டும். எட்டாவதாக, பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் மற்ற விஷயங்கள் நாம் எப்படி கவனமாக இருக்கிறோமோ அதே போல இந்த ஃபார்ம்கள் கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது நம்முடைய ஜமாத்தார்கள் அதற்கென்று ஒரு இளைஞர் குழுவை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு உண்டான எல்லா ஒத்துழைப்பையும் தந்து இதை நிறைவு செய்கிற விஷயத்தில் நாம் ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டும். நாட்டில் ஒரு பெரிய அக்கிரமும் பெரிய சலசலப்பும் குழப்பமும் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த நாட்டின் பிரதமர் என்ன செய்கிறார், 4-5 பொம்பளை பிள்ளைகளை சுத்தி உட்கார வச்சு உங்கள் அழகின் ரகசியம் என்ன, உங்கள் தோல் ஏன் இவ்வளவு பளபளப்பாக இருக்கிறது என்று பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் எவ்வளவு அலட்சிய மனோபாவம் பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சதியிலே இருந்தும் இந்த சூழ்ச்சியிலே இருந்தும் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் பாதுகாத்து அருள்வானாக. அவருடைய சதி செயல்கள் நடைபெறுகிற பொழுதெல்லாம் நம்மை எச்சரிக்கை விதமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்வழியை தந்தருள்வாரிப்பானாக. தீய சக்திகளிடமிருந்து நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி கட்டமைத்த இந்த தேசத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாரிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.